வரலட்சுமி பூஜை ரொம்ப ரொம்ப எளிமையா, ரொம்ப சந்தோஷமா, மனசுக்கு நிறைவா 11வது வருஷம் பூஜை நல்லபடியா பண்ணுனேன். அதை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேணுஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாள் பூஜை பண்ணுவேன். வியாழக்கிழமை நல்ல நேரம் பார்த்து வரலட்சுமியை அழைச்சிட்டு, வெள்ளிக்கிழமை நல்லா சூப்பரா பிரம்மாண்டமா பூஜை பண்ணிட்டு, சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணுவேன். இதுதான் நான் 11 வருஷமா கடைபிடிச்சிட்டு இருக்கேன். இந்த வருஷத்தையும் சேர்த்து 11 வருஷம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்தே பாத்தீங்கன்னா பயங்கர வேலை. ஒரு 4 மணி ஆயிடுச்சு எல்லா வேலையும் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் வெளியில கோலம் போட்டுட்டு வரலட்சுமி தாயார நாம உள்ள அழைக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஈவினிங் 6:30க்கு மேலதான் நல்ல நேரம் இருந்தது. அதனால எல்லா வேலையுமே முடிச்சுட்டு 6:30 மணிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த வருஷமும் இல்லாத இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்படியே பொறுமையா போகும் இல்லையா. எல்லா வேலையுமே அந்தந்த டைமிங்க்கு கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு நீட்டா பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸ்டா வேலை பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஏன்னா எல்லா வருஷமும் ஒரு வரலட்சுமி தாயார உள்ள அழைக்கிறது உள்ளயுமே ரொம்ப டென்ஷனா இருக்கும். ஐயோ எல்லா வேலையுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா இருக்கும். ஆனா இந்த வருஷம் பிளான் பண்ணபடி கரெக்டா சூப்பரா எல்லாமே அந்தந்த டைமிங்க்கு அந்தந்த ஒர்க்கு முடிஞ்சிச்சு. அது மேனேஜ்மெண்ட், டைமிங் மேனேஜ்மெண்ட் நான் பண்ணினேன். அதனால சூப்பரா முடிஞ்சது. இப்போ ஓரளவுக்கு எல்லா வேலையுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சூப்பரா ஒரு காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு வருஷமும் பூஜை பண்ணும்போது பாத்தீங்கன்னா நானும் என்னோட ஹஸ்பண்டும் தான் சாமியை உள்ள அழைச்சு கொண்டு அமர்த்துவோம். ஆனா இந்த வருஷம் வரேன்னு சொல்லிட்டு வாலண்டரியா இன்னைக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அதனால அவங்க எல்லாரையும் வச்சு இந்த வருஷம் வரலட்சுமியை அழைக்கலாம் அப்படின்னு நானே பிளான் பண்ணியிருந்தேன். 6:30 மணிக்கு மேல தானே எல்லாருமே ஒர்க்குக்கு போறவங்க. ஸோ அவங்க வேலை முடிச்சு வீட்டுக்கு இங்க நேரா இங்க வந்துட்டு நாங்க போறோம்ப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்க வந்ததுக்கு அப்புறம் அழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெடியா இருந்தேன். அந்த கோலம் போட்டிருக்கேன் இல்லையா, தாமரைப்பூ கோலம், அதில் தான் நம்ம கலசம் வைக்க போகிறோம். அந்த கலசம் வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம். அதுதான் இன்னைக்கு 5 பேர் சேர்ந்து அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிட்டு சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணுவாங்க. இது ஒரு டைப்பு. அடுத்தது வெள்ளிக்கிழமை மட்டும் அழைச்சு பூஜை பண்ணிட்டு அன்னைக்கே எடுத்து வச்சிருவாங்க. அது ஒரு நாள் மட்டும் பூஜை பண்றதுன்னா அப்படி பண்ணலாம். இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை மார்னிங் நல்ல நேரம் அழைச்சிட்டு ஈவினிங் நல்லா சூப்பராக பூஜை பண்ணிட்டு சனிக்கிழமையும் ஃபுல் டே பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை பண்ணலாம். இந்த மாதிரி 3 டைப்ல இந்த வரலட்சுமி பூஜையை ரொம்ப நிறைவா கும்பிட முடியும். 3 நாள் கும்பிட்டாதான் பலன் அப்படின்லாம் கிடையாது. ஒரு நாள் கும்பிட்றதா இருந்தாலும் கும்பிடலாம். எல்லா வேலைகளுமே நான் ஒரு ஆள் மட்டுமே பண்றதுனால ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் பிளான் பண்ணி எல்லாத்துக்கும் டைமிங் மேனேஜ் பண்ணி நான் இந்தந்த டைமிங் இந்த ஒர்க்கை நம்ம முடிச்சிருக்கணும் அப்படின்னு இந்த வருஷம் பிளான் பண்ணி பண்ணேன்.
அதனால் சூப்பராக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லபடியாக அழைச்சி கொண்டு வந்து வச்சிட்டோம். சந்தோஷமாக இருந்துச்சு. வந்ததும் பார்த்தீங்கன்னா பால், தேன், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இது மட்டும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே மார்னிங். ஃப்ரைடே வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் பூஜை பண்ணிட்டேன். ஏன்னா இந்த சரடு கட்டிப்போம் இல்லையா, அதனால் நோன்பு கயிறு கட்டிக்கிறதுனால காலையில் அவங்க கிளம்புறதுங்குள்ளேயுமே மார்னிங் 7 மணிக்குள்ளே அந்த சுக்கிரஹோரையில் பூஜை பண்ணிவிட்டு கயிறை அவங்க கையால் கட்டிட்டு காலில் விழுந்த ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டேன். அவ்வளோதான், நல்லபடியாக மார்னிங் பூஜை முடிஞ்சிருச்சு. மார்னிங் பூஜையில் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இது மட்டும்தான் பண்ணியிருந்தேன். சிம்பிளாக பண்ணுறதும் நல்லா பிரம்மாண்டமாக பண்ணுறதும் நம்மளோட விருப்பம்தான். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நான் 5 வகையான பிரசாதம் பண்ணியிருந்தேன். சக்கரை பொங்கல், புளியோதரை, அப்புறம் லெமன் சாதம், சுண்டல், கொழுக்கட்டை, இந்த மாதிரி ஒரு 5 வகையான பிரசாதங்கள், 7 வகையான பிரசாதங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். நான் லாஸ்ட் இயர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தேன், டைம் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக. இந்த வருஷம் மார்னிங் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டதுனால 7 மணிக்குள்ளே பூஜை பண்ணுற மாதிரி இருந்ததுனால மார்னிங் வெறும் சக்கரை பொங்கலோட முடிச்சிட்டேன். 108 அஷ்டோத்திர நாமாவளி இதெல்லாம் சொல்லி சூப்பராக பூஜை முடிஞ்சிருச்சு. என்னோட அவுட்ஃபிட் இதுதான். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா என்னோட என்கேஜ்மெண்ட் சாரீ. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து கட்டியிருந்த ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு சிம்பிளான பூஜை, அஷ்டலக்ஷ்மிகளுக்கான போற்றி மட்டும் சொல்லி பூ போட்டு சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு ஈவினிங் பூஜையை முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பொறுமையாக ரிலாக்ஸ்டாக பண்ணினா மனசுக்கு நிறைவாக ஹாப்பியான ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த வருஷத்து பூஜை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த போற்றி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்பிங்கிறது பூஜை பண்ணும்போது நம்ம எடுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு விதமான கவலை. அதனால் சரி இந்த மாதிரி நாங்கள் பூ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க சொல்லி ஹஸ்பண்ட் எடுக்க சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வந்து பூ போட்டோம் சாமிக்கு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு கிளிப்பிங்கும் அப்புறம் வீடியோக்காக ஒரு கிளிப்பிங் அந்த மாதிரி வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி வீடியோ எடுத்தோம். அதை வந்து ஸ்லோ மோஷன் கிளிப்பிங்காக நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து புதுசாக இந்த வருஷம்தான் இந்த மாதிரி வந்து பூ போடுற மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு மாதிரியான சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். இந்த வருஷத்து வரலட்சுமி பூஜை இந்த மாதிரி தான் போணுச்சு. இன்னைக்கு பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இனி நாளைக்கு மார்னிங் பூஜை பண்ணிட்டு புனர் பூஜை முடிச்சிடணும். அவ்வளோதான். இந்த 2025வது வருஷம் 11வது வருஷமாக வரலட்சுமி பூஜை ரொம்ப நல்லபடியாக சந்தோஷமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.